இந்த பதிவில் 18 சித்தர்களுள் ஒருவரான காகபுசுண்டர் எவ்வாறு அவதரித்தார் என்பதை காகபுசுண்டரின் பிறப்பு என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். அபூர்வமான ஆற்றல்களையும் தவ வலிமையையும் தன்னகத்தே கொண்டவர் காகபுசுண்டர். இவர் சாதாரண பிறப்பல்ல, சிவபெருமானின் அற்புத சக்தியால் தோன்றியவர் என்பதை போகரும் தன் பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். காகபுசுண்டர் என்பது பிறப்போடு வந்த பெயர். ஆதியில் இவர் பெயர் புசுண்டர். தேவலோகத்தில் ஒருமுறை சிவனுக்கும் சக்தி தேவிக்கும் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. ஆடலும் பாடலும் அமர்க்களப்பட்டன. வந்திருந்தோருக்கு விருந்தும் பரிமாறப்பட்டது. அப்போது அங்கிருந்து சுண்டன் என்கிற காக்கையும் தேவியின் பரிவாரங்களை 7 அன்னப் பறவைகளும் மது உண்ட மிகுதியால் கூடி கழித்தன. இதனால் 7 அன்னங்களும் 21 அன்ன குஞ்சுகளையும் ஒரு காகத்தையும் முட்டையாக இட்டு குஞ்சு பொரித்தன. அந்த காக்கை குஞ்சே பின்னாளில் காகபுசுண்டர். காகபுசுண்டரின் முதல் அவதாரம் இதுதான். இதன் பின்னர் பாம்பு, மனிதன் என்று எண்ணற்ற அவதாரம் எடுத்தார். எத்தனையோ கல்பம் வாழ்ந்தார். எத்தனையோ பிரளயங்கள் தோன்றி அழிந்ததையும், எத்தனையோ பிரம்மாக்கள், விஷ்ணுக்கள், சிவபெருமான்கள் அழிந்து போனதையும், பிரளய காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் உலகம் புதிதாக சிருஷ்டிக்கப்படும் போது இருந்த ஒரே ஒரு ஜீவன் காகபுசுண்டர் மட்டுமே. ஸ்ரீ ராமபிரானின் ஞான குருவான வசிஷ்ட மகரிஷிக்கு பல அரிய அற்புதங்களை சொல்லிக் கொடுத்தார். வசிஷ்டரின் 7வது பிறவி இது என்று அவருக்கே சொல்லி திகைப்பை ஏற்படுத்தியவர் காகபுசுண்டர். 4 யுகங்களும் மாறி மாறி வந்ததை தான் 4 முறை பார்த்ததாக சொல்லி இருக்கிறார். இவ்வாறு காகபுசுண்டர் மலையின் சிறப்பை மாயாண்டி சுவாமிகள் உணர்ந்ததால்தான் இறுதியாக இந்த மலையை வந்தடைந்தார். அடுத்த பதிவில் இருளப்ப கோனாரை குறுகிய ஆயுட்காலத்திலிருந்து மாயாண்டி சுவாமிகள் எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.